மக்களே, ஸோ நம்ம ரெடி ஆயாச்சு, நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். பட் எங்கே போக போகிறோன்றத அப்புறமா சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்தாச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆழ்வார் பெட் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். நார்மலாக நான் ராயப்பேட்டா ஸ்டுடியோவில் இருக்கும் போதோ இல்லை ப்ராட்வேல இருக்கும் போதோ நிறைய பேர் வீலாக்ஸ் கேட்டிருக்காங்க. பட் என்னால் போட முடியாது. அண்ட் ராயப்பேட்டா ஸ்டுடியோ வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஸ்டுடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் இப்போ ஆழ்வார் பெட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் 3 மேஜர் ரீசன்ஸ். ஸோ அந்த ஒரு 3 மேஜர் ரீசன்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து அங்கேருந்து காலி பண்ணி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா டிராஃபிக். இங்கே பாருங்கள், எனக்கு காம் ஏரியா. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா, போய் ரஷ்ஷான ஏரியா, சிக்னல் இருக்கிற ஏரியா அப்படின்னா ஓகே, நல்லா பார்வையாக இருக்கும், எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும், எல்லோரும் ஏறி வருவாங்க, வாக்கின்ஸ் நிறைய இருக்கும்னு நினச்சேன். பட் தட் வாஸ் மை ட்ரெமெண்டர் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரஷ்ஷான ஏரியானால அது ஒரு சிக்னல், அது 4x சிக்னல் நிறைய வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ 4x சிக்னல்னால முடிஞ்ச அளவுக்கு அதை பாஸ் பண்ணி போகணும், அங்கேருந்து அந்த கடந்து போகணுன்னு தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. யாருக்குமே வந்து நாங்கள் விசிபிளாக தெரியலை. பட் அல்ஹம்துலில்லாஹ் ஆன்லைனில் சோஷியல் மீடியா பார்த்தவங்களுக்குலாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. பட் அதர் தேன் தட் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், நான் ரொம்பவே காமாக இருக்கணும். என்னோடய கிளைண்ட் வந்து காரை விட்டு இறங்கி நிம்மதியாக மேலே ஏறி வரணும். இவன் ஹென்னா போட்டு முடிச்சுட்டு கடகடகடன்னு இறங்கி கடகடகடன்னு ஓடணும், அவங்க கார் நிற்க முடியாது, போலீஸ்கார கொய்ன்னு அடிப்பான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஆழ்வார்பேட்டில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே காமாக இருக்கும். நீங்கள் நிதானமாக வந்து இறங்கி நிதானமாக மேலே ஏறி வரலாம். அண்ட் செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ராயப்பேட்டா ஸ்டூடியோலையும் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. பட் அது என்னோடய ஸ்டூடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னால் ரெஸ்ட் ரூம் வந்து 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே மெஹந்தி போட வருவாங்க, இல்லை சர்வீஸ் பண்ண ஹேர் சர்வீஸ்க்கு வருவாங்களுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்படியே யூஸ் பண்ணாங்கன்னா அது மேலே போய் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். பட் நிறைய பேருக்கு அது அன்ஈஸியாக இருந்தது. சரி, இன்னொரு ஃப்ளோருக்கு போய் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நாங்கள் அப்படி ஏறி போகிறதுக்கு இப்படி ஆப்போசிட்லேயே போய்டுறோம், இஏல போய்டுறோம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ரெஸ்ட் ரூம் இருக்கிற ஏரியாவாக பார்த்தேன். ரெஸ்ட் ரூம் இருக்கிற ஸ்டூடியோவாக பார்த்தேன். இந்த தேர்ட் ரீசன், அது வந்து ரொம்பவே 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 இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக என்னோடய ஸ்டூடியோ வந்த கிளைண்ட்ஸுக்கு தெரியும், கரண்ட் அது வந்து கமர்ஷியல் ஏரியானால கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அடிக்கடி கரண்ட் போயிடும். அது இம்பார்ட்டண்டான சீசன் டைமில் கிளைண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கும் போது கரண்ட் போயிடும். ஸோ எனக்கு அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. அடிக்கடி காசு கொடுத்து நாங்கள் அந்த கரண்ட் போட வந்தோம். என்ன தான் இன்வெர்ட்டர் வச்சுருந்தாலும், என்ன தான் நம்ம பேக்கப் வச்சுருந்தாலும் அது எல்லாமே பத்தலை. ஸோ நிறைய கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுனால நான் வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது 3 ரீசன் தான் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி ஆழ்வார்பேட்டுக்கு வந்தது. ஸோ இந்த 3 ரீசனுக்காக நாங்கள் மாறியிருக்கோம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் பர்சனலாக வீலாக் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ரொம்பவே பிடிச்சிருக்கு, காமான ஏரியா. அண்ட் தென் ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா இது விண்டேஜ் ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம அப்படியே சுற்றி அழகாக ஏறி போகிறது. வீட்டுக்குள்ளேயே நான் வந்து வீடு கட்டினா என்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து அந்த மாதிரி. சரி, நம்ம உள்ளே போகலாமா? வாங்க. ஏரியாவில் இருக்கும். அப்படிலாம் பாடுற அளவுக்குலாம் ரொம்ப பெரிய ஸ்டுடியோ இல்லை. பட் இன்ஷால்லா வில் டெஃபினெட்லி ஓப்பன் அ பிக் ஸ்டுடியோ. பட் இது ஒரு 150 to 80 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ஆல்மோஸ்ட் 200 நாங்கள் அந்த கை காமிக்கிறாரு. ஸோ 200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஸ்டுடியோ தான். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே வச்சுருக்கேன். ஸோ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு கலப்ப மாட்டேங்க. ஒன்லி ஹென்னா பவுடர், அப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில். இதை நம்ம தனியாக வேறு ஏதாவது வீலாகில் பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்களோட குயின் சேர் மை பிரைட்ஸுக்காக. ஸோ ஆக்சுவலி இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் ரசித்து நானே வந்து டெக்கர் பண்ணுது. ஐயோ, சும்மா சொல்கிறேன். இதில் இருக்க எந்த ஒரு விஷயமும் வந்து என்னோட ஐடியா கிடையாது. ஸோ எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டேங்க. ஸோ அவரோட ஒரு ஐடியா தான் பெயிண்ட் ஆகட்டும். ஸோ அந்த ஸ்டூடியோவில் இருக்கும் போது நாங்கள் பெயிண்டிங் பண்ணாமல் அது பேர் என்ன, வால் ஸ்டிக்கர் போட்டிருந்தோம். கரெக்டுங்களா? வால் ஸ்டிக்கர் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஸ்டூடியோவில் அவர் பிங்க் கலரில் இறங்கிட்டாரு. நான் ஏங்க பிங்க் கலரில் இறங்கினீங்க
நிறைய பேருக்கு பிங்க் பிடிக்குமே அப்படிலாம் கூட கேட்டேன். எனக்கு பிங்க் பிடிக்காது. பட் ஏங்க பிங்க்ல இறங்குனீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அதை மறந்துட்டேனே. விண்டேஜ் பார்லர் லுக். அதான் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஆனால் விண்டேஜ் பார்லர் இருக்கான். பட் எனக்கு என்ன தெரியல, அவர் பிங்க்கும் அண்ட் கைண்ட் ஆஃப் அ க்ரீன் அப்படின்ற இதில் போயிட்டாரு. அந்த ஸ்டூடியோவில் அது வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா வால் வந்து ஒன் சிங்கிள் சைடு தான். பட் அதுவும் 3 சைட்ஸ் வந்து மிரர் கண்ணாடி இருக்கும். பட் இந்த இதில் வந்து அதுவும் ஒரு ரீசனுங்க, எவ்வளோ ஏசி போட்டாலும் உரைக்காதாங்க. பிகாஸ் அது 4 சைட்ஸ் 3 சைட்ஸ் ஆஃப் வந்து வெறும் கண்ணாடின்றனால உரைக்காது. பட் இந்த சைடு நாங்கள் ஒரே ஒரு கதவு மட்டும்தான், மற்ற 3 சைடும் வந்து வால் தான். ஸோ எஸ். அண்ட் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா தனியாக எனக்கு வந்து ஹேர் அண்ட் நாத் செக்ஷன் வச்சுருக்கோம். இவர் தான் ஹேர் அண்ட் நாத் ஆர்டிஸ்ட், என்ன சொல்லுவாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஓகே, ஹேர் தெரபிஸ்ட் இவர் தான். ஸோ இது ஹேர் அண்ட் நாத் செக்ஷன்ஸ். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெக்கப்பட்டாங்க, கண்ணாடி இருக்கனால வெளியில் இருக்குது தெரியுமேன்ட்டு. பட் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். அட் த சேம் டைம் வெளியிலையும் யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் கம்ஃபர்ட்டாக வந்துட்டு வெக்கப்படாமல் உங்கள் ஹேரை நான் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். ஓகேங்களா? அண்ட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரெஸ்ட் ரூம். ஏன்னா பாத்ரூம் எல்லாம் காமிக்கணும்னு நினைக்காதீங்க. பாத்ரூம் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு நான் அந்த ஸ்டூடியோவில் இருக்கும் போது தான் நினச்சேன். நானே பல நாட்கள் அந்த ஸ்டூடியோவுக்கு வரமாட்டேன். ரீசன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். பட் என்னால் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், அடிக்கடி மேலே போய் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால நான் வந்து அந்த ஸ்டூடியோக்கே அடிக்கடி போக மாட்டேன். ஸோ இதுதான் எங்கள் ஸ்டூடியோ. இன்னும் உங்களுக்கு வேறு எதாவது தெரியணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம வீலாக் போகலாம். நான் இன்னும் ப்ரொஃபஷ்னல் வீலாக் கிடையாது. பட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.